இப்போ தாவைக்காவோடு நாங்கள் எப்படி கூட்டணி என்று வைத்துக்கொள்ள முடியும்? அதனால தான் இன்னைக்கு கூப்பிட்ட போது நாங்கள் வரல அப்படின்னு சொன்னோம். ஏன்னா கூட்டணியில் இருந்துக்கிட்டு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா, எங்களுக்கு கூட்டணின்னா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, கை கட்டி வாய் பற்றி நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இப்படி இருக்கு. பாஜக கொண்டு வர்ற எந்த திட்டத்திலையும் மக்களுக்கான நன்மையும் எதுவும் இல்லை. பியூர் பெட்ரோலை கொடுத்தா 70 ரூபாய்க்கு அல்லது குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு வரும்போது குறைச்சி கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கலாம். விவசாயிக்கு எப்படி நான் பணம் கொடுக்கணும்? எப்படி இதை சுற்றி பாருங்கள். உங்களுக்கு இதனால் பலன் ஏதாவது இருக்கா? இல்லை. எவ்வளவுலாம் நட்டம் பாருங்கள். தாவேகாவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் இதற்கு எதிராக போராடணுங்கிறவர்கள் தான். வெறும் நாடாளுமன்றத்தில் தோக்கடிச்சிக்கலாமா, சட்டமன்றத்தில் தோக்கடிச்சிக்கலாமான்னு பார்த்தா அதை பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ ஃபைட். அரசியல் செய்திகளை வெறும் செய்திகளாக மட்டும் அல்லாமல் அதன் பல்வேறு கோணங்களை மக்களிடம் தொடர்ந்து எடுத்துச் செல்லும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ விஜய் தலைமையிலான ஒரு புது கூட்டணி வந்து உருவாகியிருக்கு. விசிகா, காங்கிரஸ், வைகோ போன்றெல்லாம் பங்கு பெற்றிருக்காங்க. சிபிஎம் உள்ள வந்து பங்கு பெறல. என்ன அடிப்படை காரணம்? ஏன் கூட்டணிக்குள்ள போகல? நாங்கள் எப்போதுமே கூட்டணிங்கிறத இப்படி வைக்கிறது இல்லைங்க. எங்களுக்கு இப்போ ஒருவேளை தேர்தலில் எல்லாரும் பொதுவான ஒரு தேர்தல் அறிக்கை வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் கூட்டணி. திமுக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடும், நாங்கள் ஒரு தேர்தல் அறிக்கை. நாங்கள் எப்படி ஒரு கூட்டணின்னு சொல்ல முடியும்? இப்போ தாவைக்காவோடு நாங்கள் எப்படி கூட்டணி என்று வைத்துக்கொள்ள முடியும்? அதனால தான் இன்னைக்கு கூப்பிட்ட போது நாங்கள் வரல அப்படின்னு சொன்னோம். நீங்கள் கூட்டணிக்கு பேர் வைக்கிறது, கூட்டணியினுடைய கூட்டணியில் இருந்துக்கிட்டு இப்போ கூட சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க, ஏன்னா கூட்டணியில் இருந்துக்கிட்டு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்குது. சரி, ப்ராப்ளம் என்னென்னா, எங்களுக்கு கூட்டணின்னா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, கை கட்டி வாய் பற்றி நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி எப்படி இருக்க முடியும்? குடும்பத்துக்குள்ளேயே விவாதங்கள் வரத்தானே செய்து, கணவனும் மனைவிக்கும் இடையில். இப்போ நான் எந்த திருமணத்துலையும் வந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்துனே சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தரும் அடுத்தவரை நீங்கள் அங்கீகரிச்சுக்கோங்க. நீயாயிரு, நானாக இருக்கிறேன், நாம் இருவரும் கணவன் மனைவியாக இருப்போம். எதுக்காக நம்ம 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கணும்? அப்போ அது ஒருத்தருக்காக இன்னொருத்தரை. இப்போ நான் சமீபத்தில் ஒரு கிறிஸ்டியன் பையனுக்கும் இந்து பொண்ணுக்கும் என் தலைமையில் மேரேஜ். அவங்க 2 பேரும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அதை ஜெசின், ரசூல் பேபி, இவங்க 2 பேருக்கும், ரசூல் பிபி 2 பேருக்கும் திருமணம். நீ மசூதிக்கு போ, நான் சர்ச்சுக்கு போகிறேன். ஓகே, உன்னுடைய கலாச்சாரங்களை உங்கள் அப்பா அம்மா அவங்களுடைய இதை நீ மதித்து நடந்துக்கோ. நான் எங்கள் அப்பா அம்மா உன்னுடைய நம்பிக்கைகளையும் வழிபாட்டு முறைகளையும் நாம் 2 பேரும் இணைஞ்சு இருக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும் என்று அவங்க உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் இந்தியா. இதுதான் நீங்கள் வந்து ஒற்றுமையாக இருப்பதற்கான அடிப்படை. ஸோ நீங்கள் இது வச்சுருக்க நானும் அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குது, எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது. அவங்க ஒன்று யோசிப்பாங்க, நான் ஒன்று யோசிப்பேன். நான் எப்படி கூட்டணியில் இருக்க முடியும்? எனவே விசட்டுங்க. திருமாவளவன் கூட அப்படி இல்லை, நாங்கள் கூட்டணியெல்லாம் அப்படி இல்லை, கூட்டத்தில் பங்கு பெற்றாரு, இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இடதுசாரி தலைமையில் இடது ஒருங்கிணைப்பு குழு வந்து உருவாக்கியிருக்கீங்க. அது ஒரு செயல்பாடு எப்படி சார் இருக்கும்? அதுக்கு மேலே இப்போ பேசியிருக்கோம். இப்போ எங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு, எந்த கருத்து வேறுபாடும் இல்லைன்னா நாங்கள் ஏன் பிரிஞ்சிருக்க போகிறோம்? ஸோ எதுவெல்லாம் நமக்கு காமன் கிரவுண்ட். தொழிலாளி பிரச்சனைனா நம்ம இங்கே, விவசாயிகள் பிரச்சனைனா நம்ம எப்படி, நமக்குள்ளே என்ன கோரிக்கை வைக்கிறது, இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு எப்படி, தொழில் கொள்கைனா எப்படி, அதே போல் யாருக்கு எந்த லெவலுக்கான எந்த லெவல் வர நம்ம வந்து, அதாவது தனித்தனி கட்சியாக இருக்கும். அப்போ சுயேட்சையான செயல்பாடு எந்த அளவுக்கு,
கூட்டு செயல்பாடு எந்த அளவுக்கு? இதில் கூட்டு செயல்பாடு தான் மஸ்ட்டு. இல்லை, உள்ளாட்சி தேர்தல் வரும்போது இந்த 3 பேரும் சிபிஐ, சிபிஎம்எல் சரி, அது இது தேர்தல் சார்ந்ததே கிடையாது. நீங்கள் அதில் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தேர்தலில் ஒருவேளை எதிரும் பெருமான நிலைமை கூட இருக்கலாம். ஸோ இடதுசாரிகளை வலுவாக உருவாக்கும். ஏன் சிபிஐயும் சிபிஎம்மும் எதிரெதிராக கூட சில தொகுதிகளில் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். சில தொகுதியில் உடன்பாடு வராமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேரும் கேட்குற சில தொகுதிகள் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த கட்சி இந்த விஷயங்களில் மாறுபட்ட கருத்துக்கள் வரத்தான் செய்யும். பட் அந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா, இடதுசாரிகள் ஒருங்கிணைப்பு குழு என்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க்கு டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்தோம். இப்போ தாவேக அரசு அடிக்கடி சொல்கிறது என்னன்னா, வெளிப்படையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, லஞ்சமற்ற ஆட்சி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து வழக்கறிஞர் நியமனத்தில் பல லட்சங்கள் முறைகேடு நடந்திருப்பதா தாவேக நிர்வாகியை புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ தாவேகாவுடைய ஊராட்சி மன்ற தலைவர் வீரா வந்து இப்போ லஞ்சம் வாங்குறான்னு சொல்லி என்ன நியூஸ் போயிட்டு இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது லஞ்சம் ஊழலை எதிர்த்து நடைபெறுகிற போராட்டம் யார் நடத்தினாலும் சிபிஎம் வரவேற்கும். ஆனால் அந்த ஒரே நேரத்தில் மந்திரகாளி லஞ்சமெல்லாம் ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து தட் இஸ் சைல்டிஷ். வைகோ சொன்னார் சார், வைகோ சொல்லியிருக்காரு. அதாவது ஒருவேளை மகாபாரதத்தில் வர்றது மாதிரி நான் போகிற இடத்துலலாம் லஞ்சம் என் கண்ணுக்கு தெரியுது, அவர் போகிற இடத்துக்கெல்லாம் லஞ்சம் இல்லாத தன்மை தான் தெரியுதான்னு எனக்கு தெரியல. சரி, ப்ராப்ளம் என்ன பார்க்குறேன்னா, அது லஞ்சம் ஊழல் இல்லாமல் இருக்கா அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொரு மட்டத்திலையும் சில தனிநபர்கள் லஞ்சம் பெறுவது இருக்கும், அதுக்கு எதிராக சமரசமற்று அது இருக்கா. அதனால தான் நான் சொன்னேன், இடையில கூட நீங்கள் வந்து சோஷியல் மீடியா போஸ்டெல்லாம் ரொம்ப எக்ஸாகரேட்டடாக போடக்கூடாது, உங்களுடைய கிரெடிபிலிட்டியை பாதிச்சிடும். அது என்ன, தனியார் மருத்துவமனையில் மருத்துவம் செய்தால், அதாவது நோயாளி இறந்து விட்டால் பணம் எதுவும் கட்ட தேவையில்லை அப்படின்னு. எனக்கு திடீர்னு ஒருவேளை சினிமாக்கள் நடக்கிறது மாதிரி ஏதாவது நடந்து போச்சோ அப்படின்னு தேடி பார்த்தா அது இல்லை. ஆனால் அதுக்கடையில் பல கோடி பேர் எதில் பார்த்துட்டாங்க, நார்த் இந்தியாவில். இது தமிழில் போட்டு அது நார்த் இந்தியாவுக்கு போய் அப்படி போயிடுச்சு. போன தடவை லஞ்சம் எவ்வளோ லஞ்சம் கேட்டாலும் சரி, ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த நம்பரையும் போட்டு விட்டாங்க சோஷியல் மீடியாவில். இன்ஃபேக்ட் முக்கியமான பல பத்திரிகைகளும் அதை பிரசுரிச்சு. இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் அடித்தேன் அந்த நம்பருக்கு, டோல் ஃப்ரீ நம்பருக்கு. வேலூர் காஜாபேடி அப்படின்னாரு. இல்லைங்க, உங்கள் நம்பர் தான் இதில் போட்டிருக்காங்க அப்படின்னு. சார், இது அந்த நம்பர் இல்லை சார், இது எங்கள் நம்பர் தான் சார்னு சொன்னார். நான் கேட்டேன், அப்போ வேறு யாரும் ஃபோன் பண்ணாங்களா? ஆமாம். உங்கள் நம்பரை தவறுதலாக கொடுத்துட்டாங்களா, இல்லை இது ஃபேக் நியூஸா? சார், அதை என்கிட்ட கேட்டால் எப்படி சார் தெரியும், சில பத்திரிகைகளில் வந்திருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு. இன்றைக்கி அப்படி ஒரு செய்தியை பார்த்தேன். இப்போ நேற்று பார்த்தா தினமலரில் ஒரு செய்தி, வாரியத் தலைவர் பதவியெல்லாம் கேட்குறாங்க, ஆணையத் தலைவர் பதவி கேட்குறாங்க, கம்யூனிஸ்டுகள் பேரையும் சேர்த்து விட்ருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் எங்கேயும் வாரியம் கூட எனக்கு அமைச்சரவையே வேணான்னு சொன்னப்போ, அமைச்சர் ஏற்றுக்கிட்டவங்க எனக்கு இன்னொரு வாரியம் கொடு, அது அவங்க ரைட்டு, அவங்க கேட்கலாம் போகலாம். கம்யூனிஸ்டுகள் என்று சேர்த்து போட்டு நேற்று செய்தி போடுறாங்க. ஒன்று அது வந்து விஷமத்தனமானது, திட்டமிட்டே செய்வது என்று இருக்கலாம், அல்லது அவங்களுடைய புரிதல், அரசியல் புரிதல். எல்லாரும் அப்படி தானே கேட்பாங்க, இவங்க ஆட்சியில் இல்லைன்னா கூட இப்படி கேட்பாங்களோ அப்படின்னு கேட்குறது வழக்கமாக இருக்கும். எனவே இந்த பொதுவாக இருக்கக்கூடிய பொது புத்தி இருக்கு இல்லையா, ஒருத்தன், அதாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டவுரி வேணான்னு சொல்லிட்டார். நல்ல சம்பளம், நல்ல குடும்பம், ஒரே பையன். நான் அதுக்கு பொண்ணு தேடினா, டவுரி வேணாமா, பையனுக்கு ஏதாவது பிரச்சனையாகும். இது என்னென்னா, நல்லவனாக இருக்கிறதே பிரச்சனையாயிருக்கு. இது நான் சொல்கிறது ரொம்ப ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் நான் நொந்தே போயிட்டேன். என்னையா இப்படி கேட்குறீங்க அப்படின்னு. இல்லைப்பா, இவ்வளவு வசதியாக இருக்கிறவர், இவ்வளவு நல்ல வேலையில் இருக்கவர், எனக்கு டவுரியே வேணாம்னா அதை எப்படி ஏற்றுக்கிறது, எதுவுமே வேண்டாங்கிறத எப்படி ஏற்றுக்கிறது? அப்படி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. எனவே கம்யூனிஸ்டுகளுடைய குணாம்சம் இருக்குல்ல. இங்கே நேற்று ஒருத்தர் வந்திருந்தார், எங்கள் இடம் ஒன்றும் இல்லை, அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது, அது ஏற்கனவே ரொம்ப காலமாக இருந்தது. அப்போது அந்த இடம் என்னென்னா, இன்னொரு கட்சி தோழர் ஒருத்தரோட, ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தவர், கட்சிக்கு மொத்தமாக கொடுத்துட்டார். என்னுடைய வாழ்நாளுக்கு பின்னால் என் மனைவி இருக்க வரைக்கும் கொஞ்சம் உதவி செய்யுங்க, மற்றபடி வந்து அதில் இருக்க வாடகை வாங்கிப்பாங்க,
ஒரு பிரபல ஹோட்டல் இருக்கக்கூடியது அது. அவர் கேட்டார், நான் கூட கேட்டேன், இதை எனக்கு எழுதி கொடுத்துருங்க, நான் வந்து பணத்தை தந்துடுறேன்னா அவர் முடியாதுன்னு சொன்னார் அப்படின்னார். இன்ஃபேக்ட் என்னென்னா இதை பலவராலும் நம்ப முடியாது. 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கட்சிக்காரருக்கு பணம் கொடுக்கலைன்னா எப்படி வேலை பார்ப்பான் அப்படின்னு சொல்கிற இந்த காலத்தில் அவரவர் சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி மாதம் அவருடைய லெவியை செலுத்த வேண்டும். எனக்கு தெரிஞ்சு 6000, 7000, 8000 லெவி கொடுக்குற ஆட்கள்லாம் இருக்காங்க. தன்னுடைய செலவில் முதல் செலவாக லெவி 6000 என்று எழுதிவிட்டு மற்றது கணக்கு போடுற ஆட்கள் இருக்காங்க. இப்போ நான் என் அளவுக்கு நான் அலவன்ஸ் தான் வாங்குகிறேன், 15000 ரூபா அலவன்ஸ் தான் வாங்குகிறேன். அந்த அலவன்ஸில் அந்த லெவியை பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. இதை யோசிக்க முடியுமா யாராவது? எனவே பிரச்சனை என்னென்னா, கம்யூனிஸ்டுகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய எத்திக்கல் ஸ்டாண்டர்ட், அவங்களுடைய அர்ப்பணிப்பு, இதை புரிந்து கொள்ளாதவர்களை பொறுத்தளவில் இது புதிராகவே தெரியும். ஏன்னா ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, லஞ்சம் ஊழல் என்பதை பொறுத்த மட்டும் இந்த ஆனால் நான் ஒன்றும் உறுதியாக சொல்கிறேன், முதலாளித்துவம் என்பதே ஒரு ஊழல் தான். அந்த சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு ஊழலே பண்ண மாட்டோம். இப்போ மீனை போட்டால் சாக்கடை சுத்தமாகுமா? தண்ணியில், நல்ல தண்ணியில் ஏதாவது புழு பூச்சி இருந்தால் அது பிடிச்சி தின்றோம், அழுக்குகளை சுத்தம் பண்ணோம். சாக்கடையில் போட்டால் அது இருக்குமா இது இருக்குமான்னு தெரியாது. எனவே நீங்கள் இதெல்லாம் அங்கீகரித்து கொண்டு தான் பேசணுமே தவிர, பணம் இந்தா போ, இன்று முதல் ஊழலை ஒழித்து விட்டோம், இன்று முதல் லஞ்சத்தை ஒழித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இந்த முயற்சிகள் தொடர்ச்சியாக பேசுவது, ஒரு அவேர்னஸ் வருவது என்பது லஞ்சத்தையும் ஊழலையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். தாவேக அரசு பொறுப்பேற்றிருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய மையமான பிரச்சனை அப்படிங்கிறது மின்வெட்டு பிரச்சனை, மின்சாரம் சார்ந்த பிரச்சனை. குறிப்பாக இப்போ ஆதம் டீச்சர்னாவே ஒரு பதிவு போட்டிருக்காருன்னா, மாதம் 7500 வருது, இது 700 வருது, அப்போ 900 வருது. இப்போ இந்த மாதம் பார்க்கும் 4100 அப்படிங்கிற தொடர்ச்சியாக மின்சார பில்லு வந்து அதிகரிக்குது. இதுதான் உண்மையான மாற்றமானு சொல்லி கொஸ்டின் பண்ணியிருக்காரு. அது பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் இப்போ பலரும் எனக்கு அதுக்கு பின்னால் ஆதவன் டீச்சர்னியா போட்ட பதிவையும் நான் பார்த்தேன், அதுக்கு முன்னால் சில பேர் போட்டிருந்த பதிவையும் பார்த்தேன். இப்போ அதை செக் பண்ண வேண்டியிருக்கு. நான் கொஞ்சம் ஈபியில் இருக்கவங்ககிட்ட என்ன ப்ராப்ளம், அதாவது கோடை காலத்தில் அதிகரிக்கும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கோடை காலம் அவரே போட்டிருக்கிறது மாதிரி திடீர்னு புதுசாக இந்த வருஷம் வந்து குதிச்சிடல, இதுக்கு முன்னால் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு வீடு அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளவு பயன்படுத்துவாங்க, அப்போ இந்த இது இது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. மின்வெட்டு ஒரு பக்கம் மின்வெட்டு, ஆனால் வந்து மீட்டருக்கு மட்டும் அதிகமாக வருது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சம்திங் ரிடிகுலஸ். நான் கொஞ்சம் பேர்கிட்ட பேசியிருக்கேன், இதை என்னென்னு கொஞ்சம் பாருங்கள். ஈவன் அவர் போட்டிருக்கிறது ஒரு தாவேகா நிர்வாகியினுடைய வீட்டில் உள்ள ரீடிங்கை தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஊர்லேயும் செக் பண்ணுங்கள், இதர ஊர்கள்லையும் செக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த முறை நிறைய பேர் அந்த கம்ப்ளைண்ட்டை சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த 200 ரூபா எல்லாத்துக்கும் பொருந்தும்னு எதுவும் பண்ணி எல்லாரும் 500க்கு மேலே போயிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அதுவே 500ங்கிற கேட்டகரி இருக்குல்ல சார், 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணால் சரி, அதுலேயே 3ல் ஒரு பகுதிக்கு மட்டும்தான் அது பொருந்தும். இப்போ 200 யூனிட்டு 100 யூனிட் வர இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே கிடையாது. அது கிட்டத்தட்ட 78 லட்சம் பேர் 2 மாதமும் சேர்ந்து 100 யூனிட்டுக்கு உள்ளே தான் பயன்படுத்துகிறாங்க. 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துகிறவங்க அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய பகுதி. ஸோ கிட்டத்தட்ட 2 கோடியே 50 லட்சம், 2 கோடியே 30 லட்சம்னு அப்படி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அப்போ 1/3 மட்டும்தான் இதனால் பலனடைவர்களாக இருப்பார்கள், மற்றவர்கள் பலனடைய மாட்டார்கள் பேசிக்காக. எனவே அதை கரெக்டாக பார்க்க வேண்டியிருக்கு. இதை என்னால் உடனடியாக ராதவன் டீச்சர்னியா அதை ஃபோட்டோ எடுத்து தான் போட்டிருக்காரு. அவர் வந்து இப்போ நம்ம கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பில்லு கட்டினது அதை எடுத்து போட்டு தான் போட்டிருக்காரு. பார்க்கணும், வி ஹவ் டு செக். ஏன்னா இப்போ வந்து இதெல்லாம் தாண்டி இப்போ E20 பெட்ரோல்னு சொல்லி ஒரு முறை அமல்படுத்துகிறாங்க. எத்தனால் வந்து 20% வரைக்கும் பெட்ரோலில் வந்து பயன்படுத்தலாம் சொல்கிற முறை அமல்படுத்தப்பட்டிருக்கு. இதனால் பல வண்டிகளில் வந்து மைலேஜ் குறையக்கூடிய சூழல் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இது வந்து பெட்ரோல் பற்றாக்குறைக்கு தீர்வாக இருக்குமா சார்? களி செடியில் மல்லிகைப்பூ பூக்குமா? பூக்குமா பூக்காதா? பூக்காது. பாஜக கொண்டு வர்ற எந்த திட்டத்திலையும் மக்களுக்கான நன்மைன்னு எதுவுமே இருக்காது. அதில் இது ஒன்று லேட்டஸ்ட் மாடல். சரி, என்ன எதுக்காக எத்தனால் 20% கலக்கிறது, பெட்ரோலில் கலக்கிறதுன்னு சொன்னாங்க. இந்தியாவில் பெட்ரோல் பற்றாக்குறை இருக்குது, விலை அதிகமாயிடுச்சு, எனவே அதை பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க அப்படியெல்லாம் கிடையாது,
நீங்கள் வந்து சில இந்த எத்தனால் ஆலை வச்சுருக்கவங்க, குறிப்பாக நிதின் கட்கரி இந்த லாபியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவருக்கு லாபத்துக்காக தான் பண்ணுறாரு. இப்போ சமீபத்தில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து இந்த FAQ வடிவில் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது அது எதை ஒட்டி வருது அப்படின்னு சொன்னால் 3 குற்றச்சாட்டுகள் இந்த காலத்தில் வருது. 1, வாகனங்கள் பழுதுபட்டு போகிறது. அது வந்து இன்னொரு பக்கம் என்னென்னா, அது இன்சூரன்ஸு எத்தனால் கலந்ததுக்கெல்லாம் சேர்த்து நான் நம்ம இது டிசைன் பண்ணல அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். 2, அரசு கணக்குப்படியே 3லிருந்து 4% வரை மைலேஜ் குறையுது. ஓகே, இது ரெண்டும் ஒரு பக்கம். இந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையில் தான் இப்போ கொஞ்சம் பேர் என்ன கேட்குறான், $70 வந்துருச்சு இல்லையா, $120 இருக்கும்போது சொன்னியே, $70 வந்த பிறகு ஏன் குறைக்க மாட்டேன்ற அப்படின்னு. அப்போது முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, எத்தனால 20% கலந்ததன் காரணமாகத்தான் அவ்வளோ விலையில் விற்க முடிஞ்சது, இல்லைன்னா விலை வந்து நிறையா போயிருக்கும், பெட்ரோல் டீசல் விலைகள் பெட்ரோல் விலை தாறுமாறாக உயர்ந்திருக்கும்னு சொன்னாங்க. இப்போ $70 வந்துருச்சு குறையா அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இல்லை குறைக்க முடியாது. ஏன்னா இது $70 வரும்போது எத்தனால் 1 லிட்டர் உற்பத்தி செய்வதற்கு ஆக்சுவலாக ஃபேக்ட்ரி அவுட்லெட்லேருந்து வரும்போதே ₹70 மேலே ஆயிடுது. ₹71.56 என்னவோ போட்டிருந்தாங்க. அப்புறம் அதுக்கு ஜிஎஸ்டி, அப்புறம் போக்குவரத்து, அப்புறம் இந்த அது வேப்பரைஸ் ஆகிறது, ஆவி ஆகிறது, இதெல்லாம் சேர்த்து பார்த்தா பெரிய விலையாயிரும். எனவே ₹70 மேலே ₹70 கீழே குறைஞ்சிருச்சுன்னா, கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிட்டா எங்களுக்கு அப்போவே நட்டம். எனவே இன்னும் குறைக்க முடியாது. இன்னொன்று வந்து என்னென்னா, அப்போ எத்தனால் விலையை குறை அப்படின்னா விவசாயிகளுக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்காக தான் நாங்கள் எத்தனால் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இந்தியாவில் பெரும்பாலும் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க, அந்த கரும்புலேருந்து தான் வருது. அப்போனா என்ன நடந்திருக்கணும், அந்த கரும்பு பயிரிடுற விவசாயிக்கு போய் சேர்ந்துருக்கணும்ல. இந்த காலத்தில் MSPயில் அது பிரதிபலிச்சிருக்கிறோம்ல. என்னென்னா ஃபேக்ட்ரிக்கு போகுது, விவசாயிக்கு போகலை. ஸோ எவ்வளோ பெரிய அட்டூழியம். அதான் கொஞ்சம் பேர் வந்து சில இடங்களில் தகராறு பண்ணுறான். சரியா, எத்தனால் கலந்தால் விலை அதிகமாகுன்றாயில, பியூர் பெட்ரோலை கொடுத்துரு, அப்போ விலை குறையும்ல. $70 வரும்போது நீங்கள் குறைக்க முடியும்ல அப்படின்னு கேட்டால், இல்லை அது குறைக்க முடியாது அப்படின்னு. ஏன் குறைக்க முடியாது அப்படின்னா, அப்புறம் எல்லாரும் இங்கே வந்துட்டால் விவசாயிக்கு எப்படி நான் பணம் கொடுக்குறது, எப்படி? இதை சுற்றி பாருங்கள், எங்கேயாவது விவசாயிக்கு கொடுக்குறேன்னு சொன்னது விவசாயிக்கு போகல, அந்த தொழிற்சாலைகளுக்கு போகுது. நமக்காக குறைக்கிறதுக்காகத்தான் எத்தனால்னு சொன்னது. பியூர் பெட்ரோலை கொடுத்தா $70 அல்லது குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு வரும்போது குறைச்சி கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான். இப்போ நரேந்திர மோடி அரசாங்கம், பாஜக அரசாங்கம், நிதின் கட்கரி சொல்கிறது உண்மையா? உங்களுக்கு இதனால் பலன் ஏதாவது இருக்கா? இல்லை. எவ்வளவுலாம் நட்டம் பாருங்கள். என்ஜின் சீஸ் ஆகுதுன்னு சில பேர் பேசுகிறாங்க. 3லிருந்து 4% மைலேஜ் குறையுதுன்னா எவ்வளவு? நீங்கள் 50 கிலோமீட்டர் போகுமா? 1.5 கிலோமீட்டர் குறையும். இந்த 1.5 கிலோமீட்டரை நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்கள். ஒரு மாதத்தில் இன்னும் 1 லிட்டர் பெட்ரோலோ 2 லிட்டர் பெட்ரோலோ கூடுதலாக போட வேண்டியிருக்கு. சரி, அந்த 2 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவழிக்க வேண்டியிருக்கு? ₹200 செலவழிக்க வேண்டியிருக்கு. உங்கள் வண்டி பிரச்சனையாச்சுன்னா அதுக்கு செலவழிக்க வேண்டியிருக்கு. இது உங்களுக்கு எந்த வகையிலாவது நன்மை இருக்கா? பண மதிப்பில் இப்போ சொன்னது மாதிரி இது இந்த மாதிரி 2 கோடி வேலை தருவேன், இது எல்லாம் முழுக்க ஏமாற்று வேலை. அதை மட்டும்தான் இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. E20 வேணால் ஏமாற்று 20 அல்லது 420 வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். பேசிக்காக விவசாயிக்கும் எந்த லாபமும் கிடையாது. உடனே இந்த சங் பரிவார ஆட்களுக்கு தையா தக்கன்னு குவிப்பாங்க. நீங்கள் பிரேசிலில் பண்ணலையா, அங்கே பண்ணலையா? அவெல்லாம் பண்ணியிருக்கான், ரொம்ப நாள் ஸ்டடி பண்ணியிருக்கான். சைனாவில் பண்ணலையா, ரஷ்யாவில், அது என்ன இதில் அமெரிக்காவில் பண்ணலையான்னு கேட்குறாங்க. அவன் இப்படியா 20% கொண்டாந்து உடனே கொடுத்தா? அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் இதையெல்லாம் சரி பண்ணிக்கணும். எதை? உங்கள் வண்டியை சரி பண்ணணும். அப்போ மைலேஜ் குறையுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விலையை குறைக்கணும்ல.
50 கிலோமீட்டர் போகுதுன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 2 ரூபாய்க்கு நான் போடுறேன். ஆனால் அவங்க சொல்கிற இது கவர்மெண்ட் சொல்கிற கணக்கு 4% மைலேஜ் குறைகிறது. அநேகமாக ஒரு 5% வச்சுப்போம். 5% அளவு 2.5 கிலோமீட்டர். அந்த 2.5 கிலோமீட்டருக்கு ஆகிற செலவுக்கும் சேர்த்து நீங்கள் காம்பன்சேட் பண்ணணும்ல. சரி, மொத்தத்தில் மக்களை மிகவும் இதை ஒரு நாளைக்கு வந்து சொல்லுவாங்க. அதனால தாங்க சொல்கிறோம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு போங்கம்பாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு போகும்போது அந்த பேட்ரி, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், இது கமர்ஷியல் ரேட்டு என்று கொண்டு நம்மளை கொள்ளையடிப்பாங்க. மொத்தத்தில் பாஜக அரசு கொண்டு வர்ற எல்லா திட்டத்தையும் போலவே இது ஒரு மோசடியான நடைமுறை என்று தான் நான் சொல்லுவேன். இறுதி என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ அடுத்து நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மீண்டும் வந்து தொகுதி மறுவரை மசோதா, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வரக்கூடிய திட்டத்தில் பாஜக இருக்காங்க. இந்த சூழலே இப்போ வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து எம்பிக்கள் பாஜக பக்கம் போயிருக்காங்க, உத்தம் தாக்கரே தலைமை போயிருக்காங்க, இப்போ ஆம் ஆத்மி சைட்லேருந்து போயிருக்காங்க. இந்த இடத்துல பாஜக களம் இது பலம் கூடி இருக்கு, வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது அதான் குதிரை பேரத்தில் அவங்க எக்ஸ்பர்ட் இல்லை. அதாவது எதிர் லாயத்தில் இருக்கக்கூடிய குதிரைகளை தன்னுடைய லாயத்தில் கொண்டு வந்து கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். 240,000 தான் அவங்க எண்ணிக்கை, இப்போ 313 மாறி இருக்கு. இன்னும் ஒரு 55 சீட்டு அவங்களுக்கு தேவை. 55 சீட்டு வந்துருச்சுன்னா எலெக்ஷனை பற்றியே கூட எலெக்ஷன் வேண்டான்னு கூட மறுவரை உங்களுக்கு வேண்டான்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ மக்கள் இப்போ போராட்டத்துக்கு நான் என்னை பொறுத்தளவில் எல்லா கட்சிகளும், அது தாவேகாவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் இதற்கு எதிராக போராட முன்வரவில்லை என்றால் வெறும் நாடாளுமன்றத்தில் தோக்கடிச்சிடலாமா, சட்டமன்றத்தில் தோக்கடிச்சிடலாமான்னு பார்த்தா அதை பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ ஃபைட் அகெயின் அண்ட் அகெயின். சட்டமோ உரிமையோ அல்லது மக்களுடைய நலனோ போராட்டங்களின் மூலம்தான் பாதுகாக்கப்பட்டிருக்கே தவிர நல்ல அரசாங்கம் இருக்கும் பாதுகாக்கும், கெட்ட அரசாங்கம் இருக்கும் அது பாதிக்கப்படும் என்பதெல்லாம் இல்லை. ஜெயலலிதா 1.25 லட்சம் பேரை டிஸ்மிஸ் பண்ணவும் செய்வாங்க, விலையில்லா அரிசின்னு சொல்லவும் செய்வாங்க. அது வந்து நியூ லிபரல் பாலிசியை அமுல்படுத்துறதுக்கு அதை பண்ணிவிட்டு அதனால் வர்ற நட்டத்தை இங்கே வந்து ஈடுகட்டுவாங்க. இது ரெண்டுமே நடக்கும். இனிமேல் முதலாளித்துவ அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இந்த விளையாட்டில் தேர்ந்தவர்கள் அவங்க அதைத்தான் பண்ணுவாங்க. மக்கள் போராடணும், அதை முறியடிக்கணும், அதுதான் சாத்தியம். ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி சார்.